ஹாய். இன்றைக்கி தெலுங்கில் மஜ்ஜிகை சாறுன்னுவாங்க. அப்படின்னா மோர் குழம்பு கிடையாது, மோர் ரசம்னு சொல்லிட்டு அது வார்த்தை வரும். ஆனால் பாருங்கள், இது ஸ்டவ்வில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். தயிர் இருக்கா? நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுனால கம்மன் தயிரே எடுத்துக்கலாம், ஏன்னா மத்தியானத்துக்கு புளிச்சிரும். அதுக்கு தேவையான பொருள் வெறும் தயிர், அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. சால்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், வேர்க்கடலை எவ்வளோ வைக்கிறோமோ கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், வடிச்சுக்கல்ல அதை விட கம்மியாக வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தேங்காய் பத்தை எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா வெங்காயம் எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் என்ன பண்ணணும், முதல்ல தேங்காய் பத்தை காஞ்ச மிளகாய் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் இதையும் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு, அதை எடுத்து அதில் போட்டு கலந்துடணும். மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வச்சு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிடணும், அவ்வளோதான். இதுதான் மோர் குழம்பு. ஸ்டவ் மேலே வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. போட்டுட்டு சாப்பாட்டுக்கு போட்டுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வறுத்தல் தொட்டுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்ஸ்.